உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். வணக்க மக்களை, மிக நிச்சயம் நீங்க பார்த்த பிரகாரம் இந்த அசுத்தங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேலை செய்யக்கூடியதா இடத்துல இருக்கு. ஒருவேளை நீ இந்த அடையாளங்களில் ஒன்றில் பாதிக்கப்பட்டவராக கூட இடத்துல இருக்கலாம். சில நேரம் உங்களுடைய சரீரங்களில் நீங்க சந்திக்கிற அந்த பிரச்சனை சரீரபூர்வமானதா இடத்துல இல்லை. ஏன்னா நீங்க மருத்துவ இடத்துல போறீங்க, சிகிச்சைகள் எடுத்துக்கொள்றீங்க, மருந்துகள் எடுத்துக்கொள்றீங்க. ஆனாலும் இன்னும் அந்த பிரச்சனை உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக நீங்கள் அந்த வலியையும் வேதனையும் உணர்கிறதா இடத்துல இருந்தால் தீர்வானது என்ன? இந்த அசுத்தத்தினால் உண்டாக்கப்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்க சிகிச்சை எடுப்பதோ மாத்திரை மருந்துகள் எடுப்பதோ ஒருபோதும் விதத்தில் குணமாக்குதலுக்கு வழிவகுக்காது. என இந்த அசுத்தம் நீக்கப்படாவிட்டால், இந்த இருளின் ஆவி உங்க வாழ்க்கையிலிருந்து இந்த இடத்தில் வெளியே துரத்தப்படாவிட்டால் நீங்கள் அவைகளில் இந்த இடத்துல சிக்கொண்டவராய் இந்த இடத்துல பெய்யும். தற்கொலைகள், மன அழுத்தம், பாரம், தீர்க்க முடியாத வியாதிகள், மக்கள் இந்த இடத்துல இப்படியான பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஒருவேளை ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாத இரவு நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உறங்க வேண்டிய நேரத்துல தூக்கமே வருவது கிடையாது. ஆனா வேலை செய்யணுன்ற நேரம் வரும்பொழுது, அவங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை நிறைவேற்றணும்னு வரும்போது அவர்கள் சோர்வாய் தூக்கம் வருவது போல இந்த இடத்துல உணர்றாங்க. எத்தனை பேர் நீங்க அப்படியான பிரச்சனையோடு கூட இருக்கீங்க? எனவே தான் நீங்க அப்படியான சூழ்நிலையில் நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரோ இருப்பதை பார்த்தால் ஒரு நல்ல செய்தி. இந்த வெள்ளிக்கிழமை 9வது வாரமாய் விசுவாசத்திலே நீங்கள் எங்களோடு கூட ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகளிலிருந்து நீங்கள் விடுதலையானதை இந்த பெற்றுக் கொள்ளும்படியாக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், பல முயற்சி எடுத்திருக்கேன், ஆனா யூனிவர்சல் ஆலயத்திற்கு நீங்கள் இன்னும் வரவில்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க விருப்பமுடையவராக இருக்கிறார். என பல மக்களுடைய வாழ்க்கை நரகத்திலிருந்து மீட்கப்பட்டதா இருக்கிறது. நரகம் என்று சொல்லும்போது அந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையை நான் குறிப்பிடுகிறேன். அதுல தேவன் அவர்களை விலக்கி விடுதலையாக்கினவராய் இன்று ஆசீர்வாதமான திருமணம், சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய வெற்றியையும் உடையவராய் இந்த இருக்காங்க. நீங்க எப்படியான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? அழிக்கப்பட்ட வாழ்க்கையா அல்லது தேவனாலே வழி நடத்தப்பட விரும்புகிற வாழ்க்கையா? நிச்சயம் உங்களுடைய பதில் தெரியுது, தேவனால வழி நடத்தப்பட. ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுக்கலனா. எனவே தேவனுக்கு செவி கொடுத்தவராய் இந்த நபர் தன்னுடைய பிரச்சனை எப்படியா ஜெயித்தார்? தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஆவிக்குரிய பாதிப்புகளிலிருந்து இவர் எப்படி விடுதலையாக்கப்பட்டு இந்த சாட்சியை சொல்வதற்காக வாய்ப்பை இங்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நீங்களே இவருடைய சாட்சியிலிருந்து பாருங்கள். நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு. என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில் தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டே இருந்தது. எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்.
இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமா மாறிட்டு இருந்தது. நாங்க பதில்களை தேடிட்டு இருந்தோம், எந்த ஒரு வெற்றியும் இல்லாம. இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதா மாறிட்டு இருந்தது. எங்களால எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பிச்சேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தானு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேல ஊத்திக்கிட்டேன், என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனா இது எதுவுமே வேலை செய்யல. நான் காப்பாத்தப்பட்டேன். நாங்க 2 பேருமே எங்க பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இதை பார்த்ததுனால எங்ககிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவ இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் மாற போறது கிடையாது, இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது, நீங்க இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்தினாங்க. நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால நிரப்பப்பட்டிருந்தது. நான் இப்படியாக யோசிச்சேன், இனி எதுவுமே மாறப்போறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசிச்சேன், நான் ஒரு ஏழையாவே இருந்து ஏழையாவே சாக போறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேல காட்டிடுவாரு. என்னை அசிங்கமா திட்டுவாரு. நான் இப்படியா உணர்ந்தேன், இனியும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு. சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது, அந்த மாதிரி அடிப்பாரு. என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன், என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்னை பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்னை பாராட்டினது கிடையாது. என்னை எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவுமே என்னை மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை, நான் தான் மாறணும், நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு, என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு, என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்லை, நான் எதுவுமே சொல்லலை. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லலை. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன். ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு, நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறேன், மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்.
அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றதை என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது அதை நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்தேன், வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ, எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல கேள்விப்படும் போது நான் யோசிச்சேன், என்னுடைய கணவரை நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன், ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போலதான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவரை பீடத்துல அர்ப்பணிச்சேன், அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்தை இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்க கிட்ட இப்படியாக சொல்லல, நீங்க தியாகம் பண்ணணும்னா இதை பண்ணணும், இப்படியாக செய்யணும், இதைதான் அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னார், இதை தான் நீங்க செய்யணும்னு. அதனாலதான் நான் அதை செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்ல. அவரு ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவரை போல கிடையாது. அவர் இன்னைக்கு என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. மிக சரியாக. இதான் பிசாசனுடைய திட்டம். திருடுவது, கொள்வது, அழிப்பது. ஆனா தேவனுடைய திட்டமானதுன்னு நமக்கான ஜீவனையும் பரிபூரணத்தையும் கொடுப்பது. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அவருடைய உயிரை விலையாக செலுத்திருக்கிறார். நீங்க கஷ்டப்படுறதுக்காகவா? அழிக்கப்பட்ட, அவமானமான, அசுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவா? மிக நிச்சயம் இல்லை என்றுதான் பதில். ஆனா நீங்க அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா தவறு யாருடையது? தேவனுடையது கிடையாது, ஆண்டவராகிய இயேசுனுடையது கிடையாது. அந்த தவறு நான் இந்த உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும், நம்முடையது. நாம தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அந்த வழியில் நடக்காத பட்சத்தில், எனவே இந்த பிரச்சனைகளில் ஒன்றோ அல்லதற்கு மேற்பட்டு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்ட ஒருவராய் நீங்கள் பார்த்தால் காத்துட்டு இருக்காதீங்க. இப்பொழுதை உதவி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யுனிவர்சல் ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் எதுன்றதை கண்டறியும். இந்த வெள்ளிக்கிழமை எப்படியாக நீங்க ஆலயத்துக்கு வரக்குறையும் வழிகளை இந்த உண்டாக்கும். இரவு 7 மணி சிறப்பான கூட்டத்திலே நீங்க தலைமை சபை மவுண்ட் ரோட்லயோ, இந்த அண்ணா நகர்லயோ, குறுக்குப்பேட்லயோ, பெரம்பூரிலோ விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த ஒன்றிணையலாம். தேவர் பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற தயாரா இருக்கார். என தேவனுக்கு முன்பாக முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில், நம்முடைய கைகளில் அது கூடாததா இருக்கலாம், கடினமான ஒன்றாயுதத்தில் இருக்கலாம். ஆனா தேவனுக்கு முடியாத காரியம் ஏதேனும் இந்த உண்டா? தேவனால் செய்ய முடியாத விஷயத்தை இந்த ஏதேனும் நீங்க இந்த அறிந்தவரா இருக்கீங்களா? நிச்சயம் தேவன் போய் சொல்வது கிடையாது. ஆனா நான் கூடாத காரியங்களை குறித்து இந்த பேசுகிறேன். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இந்த இருக்கிறார். இதுதான் தேவன் நிரூபித்தது. வேதாகம காலத்துல கூட மரித்தோரை உயிர் தெழுப்பினதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு சொல்ல ஒரு வார்த்தை, லாசுரு வெளியே வா. தேவன் இந்த சொல்ல வார்த்தையை, லாசுரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவன் உயிரோடு இந்த எழுந்து வந்தான். அதிசயம் நடந்தது. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த சாட்சியிலும் கூட இந்த நபர் ஏறக்குறைய தன்னுடைய உயிரை இழந்திருக்க வேண்டியது. ஆனா தேவன் சூழலையை மாற்றினார், அதி அற்புதமான பதிலை கொண்டு வருவதற்காக. இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள், தவற விடாதீர்கள். நீங்களும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி சாட்சிகளாய் மாற முடியும். சாட்சிக்கு பிற்பாடு இணைந்திருக்கலாம். ஒரு சாதாரணமான மீன் முள்ளு
அதனால எனக்கு உயிரே கூட போயிருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்தை எடுத்து முடிச்ச பிற்பாடு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடை என் மனைவி செஞ்சு வச்சிருந்தாங்க. அது மீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை சாப்பிடும்போது அதிகமாக இரும்ப தொடங்கினேன். எனக்கு தெரியல நான் சாப்பிட்டது மீன் முள்ளுன்னு. சரி, இது மீன் முள்ளு தான், வா தண்ணி குடிக்கலாம், கொஞ்சமாக குடிச்சா இறங்கிடும் அப்படின்னு நினச்சேன். இது எதுவும் மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு அதிகமாக ரொம்ப மோசமாக வலி ஏற்பட்டுச்சு. நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் போய் வாந்தி எடுக்க போகிறேன், எனக்கு வாந்தி எடுக்கணும்னு தோணுது. நான் பாத்ரூம்குள்ளே போனேன், வாந்தி எடுக்க தொடங்கினேன். வாந்தி எடுக்கும் போது அதில் ரத்தமும் சேர்ந்து வந்துச்சு கொஞ்சமாக. நான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்த உடனே பெட்ரூமுக்கு போனேன். அங்கே போகும்போது தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு. நான் அங்கேயே கீழே விழுந்துட்டேன். நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். மார்க்கஸ், எழுந்துருங்க, ஏதாவது செய்யுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணேன் நான். ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் எப்போ அவரை தூக்க முயற்சி செஞ்சோமோ அப்போ அவர் ரத்த வாந்தியானது எடுத்தார். குறிப்பிடத்தக்கதாக ரத்தத்தை அவர் வாந்தியானது எடுத்தார். லிவிங் ரூம் ஃபுல்லாகவே அந்த ரத்தத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த ரத்த கட்டிகள் ரொம்ப பெருசாகவே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பை அவர் வெளியில் எடுத்துடுவாருன்னு நான் நினச்சேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவர் ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வேலை நேரத்துல கடினமான நிலையுடைய ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த நர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. அந்த பேஷண்ட்டுடைய ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவா இருந்தது. உயர் ரத்த அழுத்தம் இருந்தது. ஏற்கனவே இந்த ரத்த அழுத்தத்தினுடைய மிஷின்ல அது கம்மி பண்ணியாச்சு, இருந்தாலும் அது சரியாகல. அவருக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பேஷண்ட்டுக்கு சாஃபகஸ் இருக்கு. அவருடைய உணவு குழாயில ஒரு குறுக்கு வெட்டானது இருக்கு. அவரை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திருந்தாங்க. நான் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிக்கும் போது அந்த மீன் முள் எங்கேயும் நழுவி போன மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் மீன் முள் சரியா என்னுடைய இருதயத்திற்கு பக்கத்தில் போய் நின்றுடுச்சு. அந்த மீன் முள் இருதயத்து பக்கத்தில் அந்த மீன் முள் இருந்ததுனால எந்த நேரம் வேணா அந்த முள் கொஞ்சமாக நகுந்து போய் என் இருதயத்தில் குத்தலாம். இந்த நிலைமை கிட்டத்தட்ட என்ன கொன்னிருக்கும். டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வழக்கை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவருடைய மரணம் உறுதி. தேவனோடு கூட எங்களுடைய பயணமானது 18 வருஷமா இருக்கு. நான் பார்க்குறேன், எந்த தருணம் வேணும்னாலும் இந்த பயணமானது முடிவடையலாம். இருந்தாலும் எனக்கு விசுவாசமானது இருக்கு, இந்த சூழ்நிலையும் தேவன் செயல்படுவார். மார்க்கஸால எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. ஆனா நான் இருக்கேன் அவருக்கு பரிந்துரைக்கும் தூதராக. எப்போ டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வந்ததோ எனக்கும் மேல்துறையில் இருக்க டாக்டர்ஸ்க்கும் அவங்க அமிச்சாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு அவருக்கு செயற்கை உறுப்பு வேணும்னு சொன்னாங்க. அந்த உறுப்பானது எங்களுடைய ஸ்டேட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெல்லேம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக. அப்போ அந்த நாட்களில் இந்த டாக்டர் சொன்னாங்க, இது இந்த வாரம் எடுத்துடலாம், இது இந்த வாரம் வெளியெடுக்க முடியும், இந்த முறை எடுக்க முடியுதான்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் இருக்க இருக்க என்னுடைய சூழ்நிலை ரொம்ப அதிகமாக மோசமாச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல எந்த உதவியுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு எந்த இடத்துல உதவியானது கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுதான் சவ் பவுலா. நான் சொன்ன தேவன் மீது நம்பிக்கை வச்சு நான் என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த போறேன். நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க எந்த பர்மிஷனுமே கொடுக்கல அவரை கூட்டிட்டு போறதுக்காக. நான் அவங்க கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு இதுதான் அவருடைய துணி, நான் அவரை கூட்டிட்டு போறேன். சொல்ல போனா அவங்க அதை ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க, நீ பைத்தியக்காரத்தனமா இருக்க அப்படின்ட்டு என்னை கத்துனாங்க. ஆனா தேவன் மீதாக இருக்கிற என்னுடைய நம்பிக்கையை யாராலையும் விளக்க முடியாது. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து புறப்பட்டு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம். கண்டிப்பா எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைச்சது சர்ச்சில் இருந்து. சர்ச்சுன்றது குடும்பம் மாதிரி. எங்களை பாக்குறதுக்காக எல்லாருமே தயாரா இருந்தாங்க. விமானத்துல இருக்கும்போது அவரால் மூச்சு கூட விட முடியல. அவர் பேசுறது கூட நிறுத்திட்டாரு. அவருக்கு பேச சக்தி இல்லைனாலுமே அவரால் செய்ய முடிஞ்சது ஒரு விஷயம். அவருக்கு சரியா இருந்துச்சுன்னா அவருடைய கட்டவிரலை அவர் மேல் நோக்கி காமிப்பாரு, இல்லைன்னா கீழ் நோக்கி காமிப்பாரு. அவருக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி உணர்ந்தாரு. ஆனா அவர் வாமிட் எடுக்கல. அவர் அதிகமான ரத்தத்தை இழந்துட்டாரு. நான் இப்ப தரையில படுக்கணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா அவரால் அவரையே கட்டுப்படுத்த முடியல. நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன். அவருடைய விலா எலும்பின் மீதாக என்னுடைய கைகளை வச்சு, என் தேவனே, நீங்க ஆதாமுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் எப்படி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரோ அதே போல இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு செல்லும்.
நாங்க சவ் போலா போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிக்கணும். மார்க்கஸ் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாரு. நான் அவருடைய மூச்சை செக் பண்ண அவர் இறந்துட்டாரான்னு. தேவன் எனக்கு சொன்னாரு, நீ அவன் தூங்குறதுக்காக கேட்கலையா, அதனாலதான் அவர் தூங்கிட்டாரு. நாங்க சவ் பவுலாக்கு போயிட்டோம். நாங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது திரும்பியும் ஆலயத்தின் விசுவாசத்தின் குடும்பத்தினர் எங்களுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க. இந்த போட்டோ ஆனது காமிக்குது, மேல்துறையில இருக்கிற எல்லாருமே பேசி கொண்டிருந்தது. அவருக்கு என்ன செய்யணுமோ அது படிச்சிருந்தவங்க. நாங்க அங்க போகும்போது எது சரியான ட்ரீட்மெண்டா இருக்கும்ன்றது அவங்க யோசிச்சாங்க. அவங்க 2 அறுவை சிகிச்சை செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. ஒண்ணு, ரத்தமானது நிக்கிறதுக்காக இயற்கையான உருவை மாத்திட்டோம்னா அவர் 100% சரியாகிடுவாருன்னு நினைச்சாங்க. மார்க்கஸ் அறுவை சிகிச்சையில இருந்து கொண்டு வந்தாங்க. அவருடைய உடல்ல இருந்து அந்த மீனுடைய முள்ளை எடுத்தாங்க. இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட நான் ஒரு பயத்தை பார்த்தேன். ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, மார்க்கஸ் உடைய உடலை பார்க்கும்போது நிறைய பாக்டீரியா இருக்கு, அதனாலதான் அதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குது. டாக்டர் சொன்னாரு, நாங்க உள்ள பார்க்கும்போது நிறைய காலனிஸ் இருக்கு. இந்த மீனு முள்ளு சுத்தி பாக்டீரியா இருந்தது. இந்த காலனிஸ் முக்கிய உறுப்புக்குள்ள ஏற்கனவே இருந்தது. உடம்புல முக்கியமான ஒரு பகுதியில இருந்தது, அதுதான் இருதயத்துல. அது ஒரு குளவி கூண்டு மாதிரி இருந்தது. ஒரு வாட்டி அதை நம்ம தொந்தரவு செஞ்சுட்டோம்னா அது சுத்தி பரவும். மார்க்கஸ் சிறந்த ஹாஸ்பிட்டல்ல சிறந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்தாலுமே இந்த பாக்டீரியா கூட இருக்கிற அந்த போர்ல தொடர்ந்து தோத்துட்டே இருக்காரு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், இங்க இருந்து கண்டிப்பா எனக்கு மரணம் வரும்போதுதான். அந்த நேரம் தான் நான் தேவனை பார்த்து திரும்பினேன். நாங்க என்னுடைய விசுவாசத்தை அவர் மேல பயன்படுத்தணும். ஏன்னா இது உண்மையாவே நியாயமே இல்லை. 25 வருஷமா உண்மையான தேவனை நான் பீடத்து மேல வணங்கிட்டு இருந்தேன். முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை தியாகத்துக்குரிய வாழ்க்கை. தியாகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு வரணுமா? இல்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லா வளங்களும் தீர்ந்துடுச்சு. எங்களால செய்ய முடிஞ்சது எல்லாமே தேவனிடத்துல நீதிக்காக கேட்கறது. இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அநீதி. ஆமா, அநீதியை போலதான் இது. எனக்கு அநீதி தான். இந்த சூழ்நிலை நான் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அப்படி இறந்துட்டா கல்லறைக்கு போன ஒருவர் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அந்த நாள் மார்க்கஸ் எழுந்திருக்கும் போது வித்தியாசமா இருந்தாரு. அவருடைய தோளானது பர்பிள் கலர்ல மாறி இருந்தது. எனக்கு தெரியும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு. அப்பதான் எங்களுக்கு மேலிருந்த அதிகாரத்துல நாங்க வேண்டி இருந்தோம். அதுதான் பீடமானது. நான் தேவனுடைய நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி கூட தொடங்கல. ஆனா தேவன் என்னிடத்துல தியாகமானதை செய்ய சொல்லியிருந்தாரு. அது எவ்வளவு செலவாகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க வேற நாட்டுல இருந்தோம். என்னுடைய செலவுகளை நான் தான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பீடத்துக்கிட்ட போனேன். எங்க கிட்ட இருந்த எல்லாமே எடுத்தேன். எங்களுடைய வளங்கள் எல்லாத்தையுமே. அந்த நேரத்துல மார்க்கஸ் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. நான் பீடத்தின் மேலாக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இதுதான் தேவனே, வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. மார்க்கஸ் உங்களுடைய பீடத்தின் மீதாக இருக்கா? என்னுடைய வாழ்க்கைய உம்முடைய பீடத்தின் மீதாக அர்ப்பணிச்சேன். என்னுடைய தியாகமானது, என்னுடைய பொறுத்துறையானது காலையில 8 மணிக்கு செஞ்சேன். சரியாக காலையில 11 மணிக்கு அவருடைய உடல்ல பாக்டீரியா எல்லாமே பரவிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே கிருமிகள் இருந்தது. இது வலிப்பு மாதிரி இருந்தது. அவருக்கு வச்சிருந்த அந்த மிஷின் ரொம்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுது. எல்லாமே ஆஃப் ஆக தொடங்கிடுச்சு. அவருடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சுது. உடனே நான் ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் ஓடி போனேன். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாட்டிலானது என்கிட்ட இருந்தது. அவருக்கு வலிப்பானது வரும்போது நான் அவருடைய பாதத்தை அபிஷேகப்படுத்தினேன். நான் ஐசியு கதவை பார்த்து தேவனிடத்துல சொன்னேன், மரணமானது இந்த இடத்துல இருந்து வராது. ஏன்னா என்னுடைய தியாகமானது நான் செஞ்சேன். அதிசயபூர்வமாக மார்க்கஸ் உடல்நிலை முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் மறுநாளே ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. சாதாரணமாக ஒரு கிருமி பரவிடுச்சுன்னா அது ரொம்ப சேதப்படுத்தும், ரொம்ப மோசமாக்கும். யாராலையுமே விவரிக்க முடியல அது எப்படி பரவிடுச்சு, அது எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு. இந்த நாள் தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆனாரு. நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சோம். நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நீதி செஞ்சாரு. நாங்க பீடத்துக்கு திரும்பணும். அவர் இறந்து போல.
நாங்க சாலமோன் மண்டபத்துக்கு போனோம் நன்றி செலுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் எங்களுடைய அன்பான மாநிலத்துக்கு நாங்க வந்தோம். மார்க்கஸ்க்கு ஒரு வேலையானது வந்தது. aqui no ஆமா சரியா, இந்த போட்டோ நான் சாலமோன் மண்டபத்துல போனேன். அப்போ அங்க பிஷப் ரெனாட்டோ என்கிட்ட பார்த்து பேசினார். நண்பனே எப்படி இருக்கே, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஆமா பிஷப் சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிஷப் சொன்னார், போ அந்த டாக்டர் கிட்ட உனக்கு நடந்த அதிசயத்தை சொல்லு, ஊழியம் செய்ய அவங்கள அப்படின்னார். அதே எண்ணத்தோட நாங்க போனோம் அந்த மருத்துவமனைக்கு. அங்க டாக்டர் தாயிஸ் அப்படிங்கள பார்த்தோம். அவங்க கிட்ட பேசுறதுக்காக போனோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. டாக்டர் தாயிஸ் அவங்க என்ன பார்த்த அந்த விதம் ஒரு பேய பார்த்ததை போல அலர்ந்தாங்க. எப்போ அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக அந்த கதவு வழியா வருதை நான் பார்த்தனோ, நான் சொன்னேன், என் தேவனே, உண்மையா இது இவருதானா? என்னால நம்பவே முடியல. உண்மையாவே அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். நான் அவருடைய மனைவியை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு சமாதானத்தை கொடுத்தது எது? உங்களுக்கு இந்த மாதிரியான உறுதியை கொடுத்தது எதுன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப எளிமையா பதில் சொன்னாங்க, விசுவாசம், தேவன் மீதான விசுவாசம்னு. விசுவாசத்தினால தேவன் மக்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன், எனக்கும் இந்த விசுவாசம் வேணும். அவர் எனக்கு பரிசாக கொடுத்த வேதாகமத்தின் மூலமும் கூட்டங்கள்ல கலந்துக்கிறதின் மூலமும் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். தேவனிடத்துல எல்லா நாளும் கேட்கிறேன், எனக்கு இந்த விசுவாசம் வேணும்னு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதுதான் ஆண்டவர் செய்வார், இதுதான் ஆண்டவர் செய்யற விஷயம். நான் இறந்து போயிருக்கணும் அந்த மீன் முள்ளுனால, நான் அந்த காரியத்தினால இறந்து போயிருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலை ஆண்டவருடைய பேரை மகிமை செய்யும்படியா மாத்தினது. நிறைய மக்கள் ஆபரேஷன் முடிஞ்ச பதிலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் தியாகத்தின் பதிலுக்காக காத்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சோ இந்த உலகத்துல அது விவரிக்க முடியாதது. ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் மாத்திரம்தான் இது விவரிக்க முடியும். எனவே மக்களே, உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? இந்த திரைக்கு பின்பாக இருந்து என்னால் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை இருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியா சொல்ல போனா அதிலே ஒருவன் வேலை செய்கிறான், இன்னொருவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆசை எதை குறித்து பேசுறீங்க? பிசாசு உங்க வாழ்க்கையை அழிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். நீங்க அனுமதித்தால் தேவன் தலையிட தயாராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அவமானத்தினுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற விருப்பமுடையவராய் இடத்தில் இருக்கிறார். கேள்வி கவனியும், கேள்வி என்ன தெரியுமா? நீங்க அதற்கு தயாரானவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களா? நீங்க தேவனுக்கு கவனம் கொடுக்க தயாரானவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? நீங்க ஆம் என்று சொல்வீர்களே, ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை எங்களோடு கூட விசுவாசத்திலே ஒன்றிணைங்கள். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் 938638738738 என்ற எண்களிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான இலவச ஆலோசனைகளும் ஜெபங்களும் வழிநடத்தப்படும். தேவன் அதி அற்புதமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்ய. பாசி, என் வாழ்க்கை இதுதான், என் தலையெழுத்து இதுதான், என் பிரச்சனை இதுதான், என்னுடைய குடும்பத்தார் சொன்னாங்க, என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார் கணவனாய் மனைவியாய் அவர்கள் சொன்னாங்க. என் வாழ்க்கை மாறுவதற்கு வழியே இல்லை. கவனிங்க, தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற அவருடைய மனுஷனாய் தேவனுடைய வார்த்தையினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த அவமானத்திலே இனியும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த தரித்திரத்துல இனியும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அசுத்தங்களால் பாதிக்கப்பட்டு செய்தனை சாபங்களால் இடத்தில் கட்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை இனியும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியமானது இல்லை. பாசா, நான் என்ன செய்யணும்? தேவன் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்திலே நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால், நீங்களும் அடுத்த சாட்சிகளா இந்த இடத்துல மாற முடியும். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். மேலும் நாளை தினம் நீங்க இந்த இடத்துல விரும்புறீங்கன்னா ஒரு மிக சிறப்பான கூட்டமானது இந்த இடத்துல நினைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து மிகுந்த அறுவடை. ஆம், தேவன் இந்த இடத்தில் மிகுதியான அறுவடை, வேலையாட்கள் குறைவு என்று சொன்னார். இது குறித்து 3ஆம் பாகமாய் நாளை ஒரு சிறப்பான வேதகம பாடத்திலே ஒன்றிணை போகிறோம். எனவே மக்களே, தேவன் உங்களோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களை வழிநடத்தட்டும். மேலும் தவறவிடாதீர்கள், நாளை இந்த கூட்டத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமல்ல, அவரோடு பந்தியில் அமருவதற்கான வாய்ப்பும் நமக்கானதா இந்த இடத்துல இருக்கிறது. திருவிருந்திலே ஒன்றிணைய. எனவே உங்களுடைய வழிகளை தயார்படுத்துங்க. தேவன் அவர் திறந்த வாசலிலே உங்களை அனுமதிப்பார். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கிறேன், அல்லது ஆலயத்திலே சிறப்பாய் இரவு 7 மணி கூட்டத்திலே சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.